இன்றைக்கும் இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாள். தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிற நாள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு ஜீவன் கொடுத்து, உங்கள் சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் ஜீவனை கொடுத்து, எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் இருந்து உங்களை வழி நடத்தி செல்லும். கர்த்தருடைய வார்த்தை எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். அப்படிப்பட்ட நாளாக ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசாயா 64 அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாரடோனாவை போல உங்களுக்கு திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். பீத்தோவனை போல இசை மேதாவியாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஐன்ஸ்டீனை போல அறிவியல் விஞ்ஞானியாக இல்லாமல் இருக்கலாம். அதனால நீங்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டுமோ அப்படியாக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். எதனால் என்றால் நீங்கள் அவருடைய கையில் இருக்கிறீர்கள். தேவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் இருக்கிறீங்க. கடவுள் தான் உங்களுடைய குயவனாக இருக்கிறார். God is your potter. He takes a lump of clay and makes into his favorite vessel. ஒரு குவியலாக இருக்கிற களிமண்ணை எடுத்து, எந்த உருவமும் இல்லாத அந்த களிமண்ணை எடுத்து அவர் விரும்புகிற பானையாக, பாத்திரமாக வணைந்து கொள்ளுகிற ஒரு குயவனுடைய கையில் நீங்கள் இருக்கிறீங்க. We may have flaws but God uses us. நம்மளுக்கு அநேக குறைகள் இருக்கலாம், அழுக்கு இருக்கலாம், நிறைய கரைகள் நம்ம இடத்துல இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட களிமண்ணை தான் பயன்படுத்துகிறார். அவர் விரும்புகிற பாத்திரமாக வணைந்து கொள்கிறார். அப்போ நீங்கள் கர்த்தரின் கையில் இருக்கும் பொழுது அவருடைய கிரியையாய் விளங்குவீர்கள். ஆண்டவருடைய கையில் இருக்கும் பொழுது நம்மளிடத்தில் எந்த குறைகள் இருந்தாலும், அழுக்கு இருந்தாலும், தேவன் அதை பயன்படுத்தி ஒரு நல்ல பாத்திரமாக வணைந்து கொள்கிறார். அவருக்கு ஏற்ற பாத்திரமாக வணைந்து கொள்கிறார். நமக்கு என்ன திட்டம் வேணுமோ, நம்ம இடத்துல என்ன திறமைகள் இருக்கணுமோ, எந்த காரியத்திற்காக நம்ம படைக்கப்படணுமோ அதற்காக தேவன் நம்மை வணைந்து கொள்கிறார், படைத்து வைக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறோம். அவர் நம்முடைய குயவனாக இருக்கிறார். மற்றவர்களுக்கு இருக்கிற தாளந்துகள் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களுக்கு இருக்கிற திறமைகள் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம். மற்ற பாத்திரங்களை போல இந்த பாத்திரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கிறது. எதற்காக இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நம் மூலம்தான் செயல்படுத்துவார். வேறு எந்த பாத்திரத்தின் மூலமாக செயல்படுத்த மாட்டார். ஆகவே மற்றவர்களை கம்பேர் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற காரியம் நம்மளுக்கு இல்லை, மற்ற திறமைகள் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறதுனால இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவருடைய திட்டம் என்னவோ அதை செயல்படுத்தும்படிக்கு உங்களை இன்றைக்கு பயன்படுத்துவார். அவர் உங்களுடைய பிதாவாக இருக்கிறார். அவர் உங்களுடைய குயவனாக இருக்கிறார். அவர் கையில் இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தரின் கிரியையாக உங்களை வணைய போகிறார், வணைந்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட நாட்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் வருகிற நாட்களிலும் அவருடைய திட்டம் சித்தம் என்னவோ அதன்படியாக உங்களையும் என்னையும் வணைந்து கொள்வார். கர்த்தருடைய கிரியையாக நாம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். இன்றைக்கும் இந்த நாள் உங்களுக்கு கிடைச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.